நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் அருகே உள்ள பனங்குடியில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான CPCL நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற குருடு ஆயிலை பெட்ரோல், டீசலாக பிரிக்கும் பணி இங்கு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் CPCL-ஐ விரிவாக்கம் செய்யும் பணி, இதற்காக பனங்குடியை சுற்றியுள்ள கிராமங்களில் விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் பணியும் தொடர்ந்து நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மறுவாழ்வு மற்றும் மீள் குடியமர்வு சட்டத்தின்படி கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்காததை கண்டித்து சமீபத்திலிருந்து போராட்டம் நடந்து வருகிறது. இவர்கள் இதற்கு நிவாரணமாக வீட்டிற்கு ஒருவருக்கு வேலை, நிலத்திற்காக உரிய இழப்பீடு உள்ளிட்ட பலவற்றை செய்து தருவதாக அந்த சமயத்தில் CPCL நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. கொடுத்த வாக்குறுதிகளை இதுவரை முறையாக நிறைவேற்றி தரவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் கொடுத்த வாக்குறுதிகளையும் இவர்கள் இதுவரை நிறைவேற்றி தரவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் தொடர்ந்து 12 நாட்களுக்கும் மேலாக இவர்கள் போராடி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது 10 நாட்களுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சிக்கு தெரிந்த ஒற்றை காரணத்தினால் நாகப்பட்டினம் வேட்பாளர் கார்த்திகா அவர்களும் மயிலாடுதுறை வேட்பாளர் சகோதரி காளியம்மாள் அவர்களும் சென்று இந்த ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டனர். அதன் பிறகு வெறும் 2 நாட்களில் இந்த ஒரு போராட்டமானது முடிவுக்கு வந்துள்ளது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இதே போலதான் அவரது வேட்பாளர்களையும் உருவாக்கியுள்ளார் என்பது தற்பொழுது நிரூபணமாகியுள்ளது. இவர்கள் கலந்து கொண்ட 2 நாட்களில் மக்களுக்காக தற்பொழுது ஒரு தீர்வினை கொடுத்துள்ளார்கள்.